தமிழகத்தில் அதிகபட்சமாக தருமபுரியில் 40.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். வசதியானவர்கள் ஏசி, ஏர் கூலர்கள் என வாங்கிக் கொள்கிறார்கள். இதனால் அவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நேற்று தருமபுரியில் 40.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அடுத்தபடியாக வேலூரில் 40.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 37.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வெப்பநிலை குறித்து சென்னை வாசிகளின் கருத்துக்களை தற்போது பார்ப்போம். நேற்று வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது, வெளியவே வர முடியல, ஒரு மரத்து நிழல்ல கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, நார்மலா இருக்குது. இன்னைக்கு இந்த பீச்சு காத்து நல்லா அதிகமா இருக்கனால அது மாதிரி பீச்சு நல்ல ஈவினிங் டைம்ல வெயில், பகல்ல வெயில் அதிகமா இருக்கனால ஈவினிங்ல நல்ல கூட்டங்கள் வருது, நல்ல ஐஸ்கிரீம் நல்ல வியாபாரம் ஆகும். வெயில் எங்க சாப்பிட முடியல, எங்க உட்கார முடியல, பீச்சில் இங்க உட்கார முடியல. அப்போ பீச்னா ஜாலியா இருக்கும், பீச்னால வெறுப்பா இருக்கு, வெயிலால. வேற ஒன்றும், மக்கள் அந்த வெயிலால் தான் ரொம்ப பாதிப்படுறாங்க. இந்த வருஷம் வெயில் அதிகம் தான், ஆனா சேல்ஸ் கொஞ்சம் அதிகமா ஆகிக்கின்னு தான் இருக்குது. அதை பத்தி எந்த ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஆனா வெயில்ல ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, அதெல்லாம் அது இந்த பிரச்சனை தான். கொஞ்ச நேரம் நடக்கக்குள்ளேயே சோர்ந்து போகுதுங்க. என்ன பண்ணலாம், வெயில் தாங்க முடியல.